இந்த மாதம் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணி இந்த மாதம் கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். நெடுநாட்களாய் தடையாய் இருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் தடைகளை மாற்றி அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நம்ம ரொம்ப கற்றுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சில நேரங்களிலே உறவுகளை, அன்பை, சில காரியங்களை ரொம்ப தேடி 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 போகிறத நம்ம ரொம்ப விடணும். அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் தேடலாம், கர்த்தரிடத்தில் தேடலாம். வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுகிறவன் என்ன பண்ணுவான்னா கண்டடைவான். ஸோ ஆண்டவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் மனுஷனை ரொம்ப தேடி தேடி போக போக நமக்கு ஏமாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சும். பாருங்கள், மதுரை பக்கத்தில் ஒரு பிரதர் திடீரென்று அவருடைய வேலையெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. ஸோ வேலை போனதுனால தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கணவனார் சம்பாதிக்காததை நினச்சி ரொம்ப கஷ்டமாகி, நான் அவங்க கூட வாழ மாட்டேன், நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் என்னுடைய பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே சொல்லிட்டார், சரி ஓகே நீ எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போ அப்படின்னா அந்த வீடு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த குப்பை நடுவில் முழங்கால் போட்டார். அம்மா, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, அதனால என் மனைவி என்னை விட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ஆண்டவர் இல்லை, நான் உன்னை தேடி வர பண்ணுவேன் அப்படின்னு ஜெபத்திலேயே இருந்து கர்த்தர் ஒரு ஆண்டுக்குள்ள கர்த்தர் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்தி, எப்படி அந்த மனைவி போனார்களோ திரும்பி மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு குடும்பமாய் அவர்கள் சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விட்டு போன அத்தனை காரியத்தையும் நீங்கள் அல்ல, அது உங்களை தேடி வருவதற்கு நேராய் கர்த்தர் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க வார்த்தை உண்டு ராஜா. இந்த மாதம் ஒருவேளை நிறைய பேர், ஆண்டவரே நான் இந்த மாதத்துல எதோட நான் காலடி எடுத்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல, என்னை சுற்றி ஒண்ணுமே எனக்கு இருக்கிறது மாதிரி தெரியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு பணமும் என் கையில இல்லை, நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் உண்டு, நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு உண்டு ராஜா, உங்க தூதர் உண்டு ராஜா, இந்த மாதம் உம்முடைய அற்புதம் எனக்கு உண்டு.